ஜெபம் பண்ணாத ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஏழைகளுக்கு உதவாதே என்று பிசாசின் மக்கள் குதிக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சொந்தமான ஜனமாக ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். உங்களை அழைத்திருக்கிறார், உரிமை கொண்டாடுகிறார். நீ என் ஜனம், என் ஜனம். இன்னொரு இடத்துல அவருக்கு சொந்தமான ஜனம். நீங்க தான் அவருக்கு சொந்தம், நீங்க தான் அவருக்கு சொத்து, நீங்க தான் சொத்து. சொல்லுங்க, நான் தான் சொத்து, ஆண்டவருக்கு நான் தான் சொத்து. அவர் சொல்லுகிறார் எரேமியா 30:22, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அருளை ஆண்டவன் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். பிசாசுக்கு சொந்தமான ஜனம் கிடையாது, பொல்லாத மனிதர்களுக்கு சொந்தமான ஜனம் கிடையாது, இச்சைக்கு சொந்தமான ஜனம் கிடையாது, குற்ற உணர்வுக்கு சொந்தமான ஜனம் கிடையாது. நீ என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். You belong to me. அப்போஸ்தலர் 20:28 படி இயேசு தமது சொந்த ரத்தத்தினால் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, சொந்தமான ஜனமா. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நீங்க அனாதை இல்லை, அனாதை இல்லை. இயேசுவுக்கு சொந்தமான ஜனம். தேங்க்யூ ஜீசஸ். தைரியமா சொல்லுங்க, அவருக்கு சொந்தம், இவருக்கு சொந்தம், அவர் தெரியும், இவர் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இராதிருங்க. இயேசுவுக்கு நான் சொந்தம். அப்ப எல்லாரும் உங்களுக்கு அனுகூலமான துணையா மாறிடுவாங்க. என்னதான் குதிச்சு பார்த்தாலும் கடைசியில ஒன்றும் முடியலைங்க, நீங்க கடவுளுடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமா நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று தலை குனியும்படியாக செய்வார். அவங்கள பத்தி கவலையே கிடையாது. உலக சூழ்நிலை குறித்து கவலையே கிடையாது, உலக போராட்டங்களை குறித்து கவலையே கிடையாது. இயேசுவின் சித்தமே உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும். கர்த்தருடைய சித்தமே வாய்க்கும். ஒரு மனிதனும் உங்களுக்கு விரோதமாக ஒன்றையும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உன்னை குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்தும். You will rise up and refute every tongue that accuses you. Thank you, Jesus. Open your eyes to Jesus. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா. அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. அவர் உன்னோடு இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு மேல் என்ன வேணும்? அதற்கு என்ன வழி? நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, உங்களை பிரித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6:17 படி நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அதாவது பொல்லாத இந்த உலகத்தின் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் பிரிந்து விடுங்கள். அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருங்க. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தகப்பனாயிருப்பேன். நீங்கள் என் குமாரராயிருப்பீர்கள், என் குமார்த்திகளாக இருப்பீர்கள். நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று 16ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார். இந்த எல்லா அசுத்தங்களையும் தூக்கி எறிவோம், பயங்களை தூக்கி எறிவோம், குற்ற உணர்வுகளை தூக்கி எறிவோம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். 2வதாக, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்றே அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு தாழ்த்தி ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்திலே, ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தமாகட்டும், சிலுவைக்கு போனாலும் பரவாயில்ல, உம் சித்தம் ஆகட்டும், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினார். 2 நாளாகமம் 7:14 படி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்டு தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவார். பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவார். குடும்பத்தில் எல்லாம் சம்பூர்ணமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும். ஆவியிலே செழிப்பு, வேலையிலே செழிப்பு, பிஸ்னஸ்ல செழிப்பு, தேசத்திற்கும் உங்கள் மூலமாக செழிப்பு வரும். அதற்கு தான் இயேசு நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இயேசு தான் உங்களை உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்க மூலமாக தான் செழிப்பு வரும். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திற்கே செழிப்பை கொடுக்கும் தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார்.
மாற்றுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். கல்வியில செய்வோம், ஆராய்ச்சியில செய்வோம், எனர்ஜியில செய்வோம், ஸ்டெம் செல்ல செய்வோம், பிஸ்னஸ்ல செய்வோம், நிர்வாகத்தில் செய்வோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ செய்வோம். அது அனைத்தும் தேசத்திற்கு ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை செய்யும்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் யாவையும் உங்கள் மூலமாக செய்து முடிப்பார். கடைசியாக தேவனுடைய சாயலையே உங்களுக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரம்பும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலும் இயேசுவின் சாயல் உங்களுக்குள் வருகிறது. இயேசுவை போல இருக்கிறீர்கள். உலகமெல்லாம் இயேசுவை பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் மூலமாக இயேசுவை அனுபவிக்கும்படி செய்கிறார். இயேசுவை அறிந்து கொள்ள செய்கிறார். இயேசுவின் வல்லமை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். ஜெபம் பண்ணாத ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஏழைகளுக்கு உதவாதே என்று பிசாசின் மக்கள் குதிக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்ணீரை துடைப்பார், ஏழைகளை பராமரிப்பார். அப்பதான் இயேசு யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இயேசு யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்று தடைகள் வரலாம். ஆனாலும் அவருடைய ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவர் உங்கள் மூலமாக வெளிப்படுவார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை அனுபவிப்பார்கள். கண்ணீரில் இருந்து விடுதலை பெறுவார்கள். இந்த அருளை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருவாராக. அவருடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியினால் நிரம்புங்கள். தேவ ஆவியினால், இயேசுவின் ஆவியினால் நிரம்புங்கள். இந்த பாக்கியத்தை கொடுப்பாராக ஆண்டவர். அப்பா, இந்த அருளை உமது பிள்ளைகளுக்கு தாரும், 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 தாரும். மகிமைக்குரியவர்களாக அவர்களை வையும், செழிப்புக்குரியவர்களாக வையும், குறைவில்லாமல் காப்பாற்றும். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாஸ்டர், அவர்களை உமது சொந்த ஜனமாக வைத்து செழிப்போடும் சமாதானத்தோடும் வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உம்மை காட்டும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் மூலமாக செய்யும். பரிசுத்தத்தை அனுப்பும், மன்னிக்கும் ஆவியை அனுப்பும். தேசத்திற்கு சேமம் வரட்டும், ஜனங்களுக்கு சேமம் வரட்டும். அருளை நீர் தருவதற்காக நன்றி. குடும்பத்திலும் இந்த பாக்கியம் இறங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.